நெக்ஜெட் வியூ பார்வையாளர்களுக்கு வணக்கம். யாருடா சீமா? இந்த கேள்வியை கேட்ட தற்குறி பயலுக்கு செருப்படி கொடுக்கணுன்றதுக்கு தான் இந்த காணொலி விடணும். எந்த தகுதியும் தராதரமும் இல்லாத பயல்களை கூட்டி வச்சா இந்த மாதிரியான தரங்கட்ட செயல்கள் நடக்குன்றதுக்கு உதாரணம் தான் இந்த செயல். அதாவது நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல சேர்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு படமொழி சொல்லுவாங்கல்ல, ஒரு வழக்கு மொழி. அந்த அந்த அதைத்தான் இவனுக்கு பொருத்தணும்னு நினைக்கிறேன். இதுக்காக நான் உண்மையா உழைச்சு சாப்பிடக்கூடிய அந்த நாய்களை நான் கேவலப்படுத்த விரும்பல. அந்த நாய்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது மக்கள் கிட்ட இந்த வார்த்தை பிரபலப்பட்டு இந்த வார்த்தை எதுக்காக பயன்படுத்துறோன்றது தெரிஞ்சதுனால, எல்லாரும் பயன்படுத்துறதுனால இந்த வார்த்தையை சொல்லி இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு தெருவுல பொறுக்கி திக்கிற நாயை நீங்க குளிப்பாட்டி நடு வீட்டில் சேர்த்து நல்லதை பொழுதை சாப்பிட வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது என்ன பண்ணும்? அது எங்க பொறுக்கி திக்குமோ அங்கதான் போய் சேரும். அது மாதிரி எந்த தகுதியும் இல்லாதவன், தராதாரம் இல்லாதவன், பொறுக்கி பைய, புறப்போக்கு பைய, எச்ச நாயங்க, பொம்பளை பொறுக்கிங்க, வட்டிக்கு பணம் கொடுத்து சாப்பிட்றவன், ஊர்ல என்னென்ன கேவலமான தரங்கெட்ட செயல்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்யறவன் ஒட்டு மொத்தமா கூடியிருக்கிற ஒரு இடம் தான் இந்த தற்கொலை கூட்டம். இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் பேசுறதெல்லாம் பாக்குறாங்கல்ல, என்ன எதுக்காக பேசுறாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி எவனும் பேசல. ஏன்னா அதிகாரம் இல்லை. இன்னைக்கு அதிகாரம் இருக்கின்ற மமதையில, திமிருல, வாயில வர்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ வாயில வர்றதெல்லாம் பேசுறா தம்பி, எதுவும் நிரந்தரம் கிடையாது உனக்கு. அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபியோட தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டேன். அப்போ அண்ணாமலை பொறுப்பேற்ற உடனே அந்த கட்சியில் போய் சேர்ந்தவன்லாம் பார்த்துருக்கீங்களா? ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த பொறுக்கி பேரும் போய் சேர்ந்தான், ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த ரவுடி பேர்ல சேர்ந்தான், ஊரில் இருக்கிற பொம்பளை பொறுக்கி மொத்த பேரும் போய் சேர்ந்தான். மொத்தமே அங்கே ரவுடி கும்பலோட கூடாரமாக இருந்துச்சு அந்த பிஜேபி. அதே மாதிரி தான் இந்த தற்கொலை கூட்டத்தில் இன்னைக்கு வந்து சேர்றவன் வந்துகிட்டே இருக்கிறவன் இந்த அதிகாரத்துக்கும் அந்த திரை போதைக்கும் வந்து விழுந்த நாயின்னு இன்னைக்கு என்னென்னமோ பேசு. நாயின்னு சொல்றதுனால நாயே என்னை மன்னிச்சிருக்கு. நாய்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த நாயை கிட்ட உன்னைய நீ யாருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீ யாருன்னு தெரியுமா? ஏண்டா ஓ முகமே நீ யாருன்னு தெரியாத ஒரு நீ இன்னைக்கு சீமா யாருன்னு கேட்கிற. அதை கேட்கறதுக்கு உனக்கெல்லாம் எந்த தகுதி? அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கே தகுதி கிடையாது. நாம் தமிழர் இருக்கிற அந்த சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களோட இதை வாங்கி குடிச்சா கூட உனக்கெல்லாம் அந்த புத்தி வர்றதுக்கு வழியே கிடையாது. குடிச்சுதான் பாரு, 3 வேலையை குடி, வருதான் பார்ப்போம். புத்தி வருதான் பார்ப்போம். யாரா ஒருத்தனுக்காவது தகுதி இருக்காடா? ஒருத்தன் இதுல வர அட்லீஸ்ட் சரி, ஏதோ ஒரு கூத்தடிச்சிங்க, அதுல வந்து எல்லாரும் வெற்றி பெற்றுட்டீங்க, ஓகே. குறைஞ்சபட்சம் இந்த மந்திரி பதவி, அமைச்சர் பதவி கொடுக்கும் போது கொஞ்சம் குறைஞ்சபட்சம் தகுதி படைச்சவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. உன்னைய மாதிரி தரங்கட்டவனுக்கு கொடுத்துருங்களா? தம்பி, இன்னும் நீ காலம் கடந்து போக வேண்டியது ரொம்ப காலம் இருக்குது. எவ்வளவு இருக்கு? இன்னும் 5 வருஷம் நீ கடந்து போகணும்னா நீ பாதுகாக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இப்பயே மொத்தத்தை அவுத்து விட்டுட்டு நிக்காத, நீ அம்மனப்பட்டுடு. அம்மனப்பட்டுதான் நிக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஏன்னா உங்ககிட்ட கொள்கை கிடையாது, கருத்து கிடையாது, கோட்பாடு கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, தலைமை பண்பு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துக்குது. வாயை துறக்க வக்கு இல்லாத ஒரு தலைவன், வாயை திறந்து கேட்க முடியாத ஒரு வக்கற்ற தலைவனை வச்சுக்கிட்டு நீ பேசுற சீமா யாருடான்னு கேட்கறதுக்கு முன்னாடி திரும்பி ஓ முதுகுல என்ன இருக்குன்னு பார்த்தா, உனக்கு தலைமையேற்று நிக்கிறானே தற்கொலை கூட்டத்தின் தலைவன், அவனை கேளு. அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேளு. நீ எப்படா முதலமைச்சரானு கேளு. உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேளுடா. அவனுக்கு அந்த தகுதியெல்லாம் இருந்துச்சுன்னா நீ கேளு, சீமா யாருடா? சரியா? வாய் நாவடக்கம் வேணும். நீ பேசுறதை விட இறங்கி பேச முடியும். எங்களுக்குன்னு சில கோட்பாடுகள், கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால இந்த லெவல்ல நிறுத்திக்கணும். இல்லைன்னா இதை விட இறங்கி செய்யும். சரியா? இன்னொரு முறை அண்ணன் சீமான் பேரை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடியே 1000 முறை நீங்க யோசிக்கணும், எதுக்காக அவர் பேரை சொல்ல போறோம். சரியா?
உன்னுடைய கூட்டத்தில் இருக்கிற அமைச்சர் பதவியில் இருக்கான்ல, குறைஞ்சபட்ச அமைச்சர் பதவியில் இருக்கான்ல, அவனாவது நாவடக்கத்தோட இருக்கு. நாவடக்கம் இல்லாம எவன் பேசினாலும் செருப்பால அடிக்கும். புரிஞ்சுச்சா? செருப்பும் பிஞ்சிடும்.